ஹாய்ங்க. எப்படி காலையிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. டக்குனு இதுதான் எங்களுக்கு காலையில் உள்ள வேலை. இந்த வேலையை செஞ்சுட்டு தான் அப்புறம் மித்த எந்த வேலையாக இருந்தாலும் சொந்த பந்தம்லாம் பார்க்குறதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. இதுக்கு என்ன பாட்டு போடணுமா இல்லை இப்படியே வீடியோ எடுத்து விட்டுட்டா? மாட்டை பற்றியா? மாடு இல்லைன்னா மாடு தாங்க எங்களுக்கு உயிர் எல்லாமே. அப்புறம் என்ன வேறு என்ன சொந்தக்காரங்கெல்லாம் காரியம் ஆகிற வரைக்கும் காண பிடிப்பாங்க. காரியம் முடிஞ்சோடனே தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது 4 ஜீவனை வாங்கி வளர்த்தா கூட புண்ணியம் உண்டு, புரோஜனம் உண்டு. இவருக்கெல்லாம் வேலைக்கு போங்காட்டி இந்த வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிடுவார். அடுத்த வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். செய்யும் தொழிலே தெய்வம். வாயிலாத ஜீவனுக்கு நம் பராமரிப்பு செய்வது மிகப்பெரிய பாக்கியம். ஒரு கோயில் எப்படி சுத்தபத்தம் தூய்மையாக இருந்தால் புண்ணியஸ்தலம் நல்லா இருக்குமோ, அதே மாதிரி நம் வீடும் நம் நாடும் சுத்தபத்தமாக தூய்மையாக வைத்துக்கொண்டால் அதுவும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கும். மாடு வளர்ப்பது குற்றமல்ல, சாணி எழுவதும் குற்றமல்ல. நம் கடமைகளை நாம் தான் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுக்கு தினசரி வேலை. ஆட்டை போட போறியா? எங்களுக்கு தெய்வமே இது தாங்க. இது இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ காலைல எழுந்திரிச்சா இந்த வேலையை செஞ்சு மாட்டை குளிப்பாட்டுவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு வெயில் ஓவராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. தங்க பிள்ளைங்களா, அது பேர் கருப்பி. இது கருப்பி. இவ பேர் செவப்பாயி. இவ பேர் காமாட்சி. இது காமாட்சி. இது எங்கள் தங்க காமாட்சி, செல்லப்பிள்ளை இது. ஏண்டி முடியலைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். நல்லா இருக்கிறப்போ ஒன்றும் இருக்காது. முடியலைன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணாங்காட்டி போதும் போதும் ஆயிடும். இப்போ தான் கொஞ்சம் ஊசி, கோமாரி ஊசி, தடுப்பூசி போட்டு இப்போ தான் கொஞ்சம் காய்ச்சல் இல்லாமல் இருக்குது. இது ஒன்று மட்டும் அவ்வளோ அறிவாக இருக்கும். இந்த ஒரு ஜீவன் மட்டும். உங்கள் வீட்டுக்கார் மாதிரி இது. இதுக்கு ஈடு யாருமே வரமாட்டாங்க. இது சாமி அப்படி ஒரு அறிவு. எங்கேயாவது பார்த்துட்டு இதை பார்க்காம போனோம்னா உடனே மானு கூப்பிட்டு பதில் சொல்லும். நான் இங்கே நிற்கிறேனே, என்னை பார்க்காம போறியே அப்படின்னு. ஏன் எழுப்புற? யார்